35 மாடி உயரத்திற்கு, அதாவது கிட்டத்தட்ட 140 மீட்டர் உயரத்திற்கு தூண்கள் அமைத்து அதன் மீது ரயில் பாதை அமைத்தால் எப்படி இருக்கும்? அது ஒரு பொறியியல் உலக சாதனை. அதை இந்திய ரயில்வே பொறியாளர்கள் மணிப்பூர் மாநிலத்தில் செய்து வருகிறார்கள். இதனுடன் சேர்ந்து பல சிக்கலான சுரங்கங்கள், பாலங்கள்னு அமைச்சுட்டு வராங்க. இந்த வீடியோல மணிப்பூரில் உள்ள சகோதர சகோதரிகளுக்கு அடிப்படையில் என்னதான் பிரச்சனை, அதற்கு தீர்வாக கடந்த 20 வருடங்களாக மத்தியில் இருந்த ஆட்சியாளர்கள் என்ன திட்டங்களை வகுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மணிப்பூர் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முயற்சி செய்தார்கள் என்பதை தெளிவாக கொடுத்திருக்கோம். அதில் பொதுமக்களாகிய நமது பங்கையும் தெளிவாக விளக்கியிருக்கிறோம். வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் 3 பிரதான பழங்குடியின பிரிவுகள் இருக்காங்க. மெய்தி, குக்கி மற்றும் நாகர்கள். இந்த குடியினர்களுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா பல உட்பிரிவுகள் இருக்கும். ஒவ்வொருவருக்கும் நீண்ட வரலாறு இருக்கு. அதற்குள்ளெல்லாம் நம்ம போக வேண்டாம். இந்த ஒவ்வொரு குடியினர்களுக்கும் தனித்தனி மொழி, கலாச்சாரம், வாழ்வியல் முறைன்னு அனைத்திலுமே வித்தியாசம் இருக்கும். மிகப்பெரிய வேற்றுமைகள் இவர்களுக்கிடையே இருக்கு. இந்தியா முழுவதுமே இந்த நிலைமை தானே. வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது தானே இந்தியாவுடைய சிறப்பு. எல்லா இடத்திலையும் பன்முகத்தன்மை இருக்கே. தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டால் பல ஜாதிகள்னு சொல்லக்கூடிய பற்பல பிரிவுகளாகத்தானே மக்கள் வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்போ இந்த வித்தியாசத்தை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். நமக்கே வரலாறு தெரியும். பல ஜாதிகளுக்கிடையே எவ்வளவு மோசமான கலவரங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் நிகழ்ந்தது என்று. இன்று தமிழகத்தில் ஓரளவு சமத்துவமான நிலையில் தான் நாம் வாழ்கிறோம். காரணம் என்னன்னா, அந்த காலத்துல ஒரு ஊர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒரு தெருவில் ஒரு குடியினரும் இன்னொரு தெருவில் இன்னொரு குடியினரும் இருந்த பொழுது சண்டையெல்லாம் இருந்தது. இப்போ அனைவரும் கலர்ந்து இருப்பதனால் ஒரு சமத்துவமான பூமியாக நம்மளுடைய நிலம் ஓரளவு இருக்கு. ஆனால் மணிப்பூர் போன்ற பல வடகிழக்கு மாநிலங்களில் இவ்வாறு இல்லை. அப்படி அங்கு ஆட்சி செய்தவர்கள் வைக்கவில்லை. பிரிட்டிஷாராக இருக்கட்டும், அதற்கு முன்னாடி இருந்த அரசர்களாக இருக்கட்டும், அவரவர் குடியினருக்கு அவரவர் ஒரு குறிப்பிட்ட இடத்தை வச்சிருந்தாங்க. அதே நிலைதான் மணிப்பூரிலும். மெய்திகள் இம்பால் பள்ளத்தாக்கிலும், குக்கிகள் மற்றும் நாகர்கள் காடுகள் நிறைந்த மலைப்பகுதிகளிலும் வசிக்கிறாங்க. நாகாக்கள், குக்கி இருவருக்கு பழங்குடியினர் அந்தஸ்து வழங்கப்பட்டது. பழங்குடியினர்களாக இருப்பதனால் குக்கிகளுக்கும் நாகர்களுக்கும் காட்டில் வாழ உரிமை இருக்கிறது. ஆனால் மெய்திகளுக்கு கிடையாது. அதனால என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மக்கள் இணைந்து ஒரு இடத்தில் வாழ்வதில்லை. இந்த மக்கள் கலந்து வாழ்வதற்கு ஒரு ஏதுவான சூழ்நிலை அங்கு இல்லை. அப்படின்னும் பொழுது இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இந்த 3 பேருக்குமே ஆகாது. இவர்களுக்குள்ள சண்டை இருந்துகிட்டே தான் இருக்கும். இதற்கு ஒரு மதச்சாயமும் பூசப்படுகிறது. ஆனா அது மிக மிக ஆபத்தான ஒன்று. அது ஏன்னா, நாகாக்களும் குக்கிகளும் கிறிஸ்தவர்கள் இருந்தாலுமே அவர்கள் இருவருக்குமே ஆகாது. நாகர்களுக்கும் குக்கிகளுக்கும் 1990களின் ஆரம்ப மிகப்பெரிய கலவரங்கள் நடந்தது. இன்று நடக்கும் துரதிருஷ்டவசமான நிகழ்வுகள் அன்றும் நடந்தது என்பது நீங்க தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி மெய்திகள்ல அதிக அளவு இந்துக்களாக இருந்தாலும் அதுல இஸ்லாமியர்களும் இருக்காங்க, கிறிஸ்தவர்களும் இருக்கார்கள். அவர்களுக்கும் மற்ற இருவர்களுக்கும் ஆகாது. பழங்குடியினர்களுக்கிடையேயான சண்டையை பற்றி மெல் கிப்சன் எடுத்த அப்போக்லிப்டோ என்ற படத்தை பாருங்க. உங்களுக்கே புரியும் எந்த அளவிற்கு மோசமான சண்டைகள் எல்லாம் அந்த காலத்துல நடந்திருக்குன்னு. இந்த இனக்குழுக்களுடைய வரலாறு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கும், இல்ல அதற்கு மேலேயே மோசமாக இருந்தாலும் இருக்கும். இவர்கள் அனைவரும் தனித்தனி நிலப்பரப்புல இருக்காங்க. அப்படின்னும் பொழுது இவர்கள் அனைவரும் ஒன்னா சேரல. இவர்கள் ஒன்னா சேரணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை இருந்ததுன்னா அந்த தொழிற்சாலைகள்ல அனைவரும் வேலை செஞ்சிருப்பாங்க. அப்படின்னும் பொழுது ஒன்றாக சேர்ந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஏதாவது டெவலப்மெண்ட் எனப்படும் முன்னேற்றம் வந்தா அங்க மக்கள் சேருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அது எதுவுமே அங்க கிடையாது. அரசாங்க வேலைகள் மட்டும்தான் முக்கியமான வேலையாக பார்க்கப்பட்டது. அதனால இந்த பழங்குடியினர் என்று கொடுக்கப்படும் அந்தஸ்து ரொம்பவே முக்கியமாக இருக்கு. காரணம் என்னன்னா, இடஒதுக்கீடு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கு. இப்போ சமீபத்துல இந்த மெய்திஸ்க்கும் இடஒதுக்கீடு கொடுப்பதுல வந்த பிரச்சனை தான் மணிப்பூர்ல இப்ப பெரிய பிரச்சனையாக பூதாகரமாக வெடித்தது. இதற்கப்புறம் நாங்க சொல்ல போறத நீங்க அதிகமாக கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, புதிதாக கேள்விப்படுவீங்க.
மணிப்பூரை பொறுத்த வரைக்கும் NH37 மற்றும் NH2 என்ற இந்த 2 தேசிய நெடுஞ்சாலைகள் வழியாகத்தான் அனைத்து வகையான பொருட்களும் அந்த மாநிலத்திற்குள் வருகிறது. இந்த 2 சாலைகளும் நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி நல்ல சாலைகள்லாம் கிடையாது. மலைகள்ல கரடு முரடான பாதைகள்ல போற காடுகளுக்குள்ள புகுந்து போகின்ற சாலைகள். இந்த 2 சாலைகள் வழியாகத்தான் இந்த மொத்த இம்பால் நகருக்கு தேவையான அனைத்து போக்குவரத்தும் நடக்குது. அப்படின்னும் பொழுது இதுதான் அந்த இம்பால் நகரத்தோட உயிர் நாடி. இப்ப இந்த மலைப்பகுதிகளில் குக்கிகளுக்கும் நாகாக்களுக்கும் தனி நாடு கேட்டு போராடக்கூடிய பல போர்க்குழுக்களும் இருக்காங்க. மணிப்பூர்ல கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட இந்த மாதிரி குழுக்கள் இருக்காங்க. பலரை தீவிரவாத பட்டியலில் இந்திய அரசாங்கம் சேர்த்திருக்காங்க. இவர்கள் எல்லாம் இந்த காடுகள்ல பல இடங்கள்ல ஒளிந்திருந்தது. இந்த வழியாக சரக்கு ஏற்றி வரும் வாகனங்களை மறித்து அதிலிருந்து எக்ஸ்டார்ஷன் சொல்லக்கூடிய பணத்தை பிடுங்கிக் கொள்வது, பொருளை திருடிக் கொள்வதுன்னு பல பிரச்சனைகள் இருந்தது. இன்று நேற்றல்ல மணிப்பூரில் பல தசாப்தங்களாக இதுதான் நிலைமை. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா இந்த 2 சாலைகளும் தடைப்படும். அது மழையால் நிலச்சரிவு ஏற்பட்டாலும் சரி, இல்ல இந்த பகுதிகளில் வாழ்கின்ற குக்கிகள் நாகாக்களில் உள்ள போர்க்குழுக்கள் திடீர்னு ஏதாவது ஒரு போராட்டம் அறிவித்தாலும் இந்த சாலைகளை துண்டிச்சிடுவாங்க. இவ்வாறு துண்டிச்சிட்டா இம்பாலில் உள்ள அனைத்து பொருட்களுடைய விலையும் ஏறிவிடும். இது பல நாட்கள் நீடிக்கும் பொழுது உணவு, எரிபொருள்னு அனைத்திற்கும் பஞ்சம் வரும். இந்த 2 சாலைகளையும் மறித்து விட்டால் இம்பால் நகரத்தில் ஏற்படும் இந்த அசாதாரண சூழ்நிலையை பயன்படுத்தி பல கோரிக்கைகளை வச்சுக்கிட்டே வருவாங்க. அனைவருக்கும் அறவழியில் போராட உரிமை இருக்கு. ஆனா ஒரு நகரத்தையே மண்டியிட வைப்பது அப்படிங்கிறது நாகரிகம் அற்றது என்று பல அரசியல் தலைவர்கள் பல காலங்களாக பதில் அளிச்சுட்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் நீங்க அந்த மலைவாழ் மக்களுடைய நிலையிலிருந்து யோசித்தால் அவர்களுக்கு இதை செய்தால்தான் கிடைக்கும் என்று அவர்கள் யோசிக்கிறார்கள். இதற்கு பெயர் எக்கனாமிக் பிளாக்கேட். நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா 1960க்கு அப்புறம் எத்தனை முறை இந்த மாதிரி எக்கனாமிக் பிளாக்கேடுன்னு செஞ்சிருக்காங்க அப்படின்றத நீங்க பார்க்கலாம். நம்ம சென்னையில் ஒரு வாரம் ரோடு துண்டிக்கப்பட்டாலே நம்மளுடைய வாழ்க்கை ஸ்தம்பித்து போகுது. அப்படின்னும் பொழுது இங்க மாதக்கணக்கில் இவ்வாறு துண்டிக்கப்பட்டால் என்ன ஆகும்னு யோசிச்சுக்கோங்க. இதனால மெய்திகள் பாதிக்கப்படுறது ஒரு புறம் இருக்கட்டும், எந்த தொழிற்சாலை அந்த ஊருக்கு வரும்ன்றத யோசிச்சு பார்க்கணும். ஏதாவது தொழில் வளம் வந்தால் மட்டும் தான் மக்கள் நல்லா இருக்க முடியும். உற்பத்தி பண்றதை வெளியில எடுத்துட்டு வரவே விடமாட்டாங்க அப்படின்னா யாரு நம்பி அங்க வருவா அப்படிங்கறத யாரும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அங்கு அமைதி திரும்பும் வரை எந்த ஒரு தொழில் நிறுவனமும் முதலீடு செய்ய வரமாட்டாங்க. அதே சமயத்துல தொழில் நிறுவனங்கள் வந்தால் மட்டும்தான் அமைதி திரும்பும். அதனால இது ஒரு சைக்கிள் மாதிரி ஆகுது. இன்று நம் இந்த வீடியோ எடுத்துக்கொண்டு இருக்கும் நிலையில் கூட இந்த சாலைகளில் ஏதோ ஒரு சாலை எங்கோ ஒரு இடத்தில் தடைப்பட்டு கொண்டுதான் இருக்கும். தொழிலாளர்கள் கூட விமானங்களை எடுத்து அஸ்ஸாமுக்கு போய் அங்கிருந்து தான் மற்ற மாநிலங்களுக்கு போயிட்டு இருக்காங்க. தரை வழியாக போவதில் அவ்வளவு சிக்கல் இருக்கு. இது எந்த அளவிற்கு மோசம்னா, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு பல மாதங்கள் இவ்வாறு இந்த 2 சாலைகளையும் தடைப்படுத்தியதனால விமானங்கள்ல எரிபொருளை எடுத்துட்டு போய், விமானங்கள்ல உணவுப் பொருட்களை எடுத்துட்டு போய் இம்பாலில் உள்ள மக்களுக்கு அரசாங்கம் கொடுத்தது. பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காணணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. பழங்குடியினர்கள் இல்லாத ஒரு பாதையில ஒரு ரயில் பாதையை அமைத்து விட்டால் இந்த பிரச்சனை முற்றிலுமாக மாறிவிடும் இல்லையா? ஒரே கல்லுல 2 மாங்காய். இந்த தீவிரவாதிகளாகவும் மக்களாலையும் சாலை மறியல் செய்யற மாதிரி ரயில் மறியல் செய்ய முடியாது. காரணம் என்னன்னா, மக்கள் இல்லாத இடத்துல ஏதோ ஒரு மூலையில நம்ம அதை செய்ய போறோம். இரண்டாவது, ஒரு ரயிலால மிக மிக அதிகமான பொருளை எடுத்துட்டு இம்பால்குள்ள வர முடியும். அதே சமயத்துல மிக மிக குறைந்த நேரத்துல நம்ம இம்பாலை விட்டு வெளியில வர முடியும். இத செய்யணும்னு 1998 திட்டமிடல் ஆரம்பிச்சு 2003 பட்ஜெட்ல அறிவிச்சு 2014 வரைக்கும் பல சிறு சிறு வேலைகள் எல்லாம் ஆரம்பித்து 2014 பிறகு முக்கியமான வேலைகள் எல்லாம் கடகடவென ஆரம்பித்து இது இப்பொழுது செய்யப்பட்டு வருகிறது. 2010 நில ஆய்வு பணிக்காக டெண்டர் கொடுத்தப்போ எந்த ஒரு நிறுவனமும் முன் வரல. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அரசாங்கம் அவர்களை எல்லாம் சம்மதிக்க வைத்து கொஞ்சம் வேலையை ஆரம்பித்தார்கள். 2014 வரைக்குமே பொறுமையாகத்தான் நடந்தது. காரணம் என்னன்னா, என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் சொல்லக்கூடிய காட்டு பகுதியில இந்த பாதையை அமைக்கணும் அப்படின்னா அங்க செல்வதற்கு சாலைகள் எல்லாம் அமைக்கணும் அப்படின்னும் பொழுது அதற்கு மரங்கள் எல்லாம் வெட்டணும் அப்படின்னும் பொழுது அதற்கெல்லாம் தடை இருந்தது. 2014 அப்புறம் இந்த தடைகள் எல்லாம் விலக்கி கொள்ளப்பட்டது. இந்த திட்டத்திற்கு அதிகமான நிதியும் வருடம் ஒதுக்க ஆரம்பிச்சாங்க.
ஆரம்பத்துல ஜெரிபம்மிலிருந்து டூப்புல் என்ற இடம் வரைக்கும் இதனை திட்டமிட்டு இருந்தாங்க. பின்பு இதனை இம்பால் நகரம் வரைக்கும் நீடித்து விட்டிருக்காங்க. 110 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த ரயில் திட்டத்துல மொத்தம் 56 கிலோமீட்டர் சுரங்கங்களுக்குள்ளேயே அமைக்கப்பட்டிருக்கு. 6 மிகப்பெரிய பாலங்கள் மற்றும் 112 சிறிய பாலங்கள்னு மிக மிக சிக்கலான அமைப்பு இது. இந்த இடம் மிக மிக சவாலான ஜியோகிராஃபி, மிக மோசமான நில அமைப்பு. மழை காலங்கள்ல மணல் சரிவு அவ்வளவு மோசமாக இருக்கும். மிக அடர்ந்த காடு, பல விஷ பாம்புகள் இருக்கும். சரியாக போவதற்கு பாதை இருக்காது. போகின்ற பாதையில இந்த இன்சர்ஜென்ட்ஸ் சொல்லக்கூடிய இந்த தீவிரவாதிகள் அங்க வேலை செய்யறவர்களை கடத்தும் சம்பவங்களும் நடந்திருக்கு. அவர்களுக்கு பணத்தை கொடுத்துத்தான் இந்த வேலையை செய்ய வேண்டும் என்ற பல இடங்கள்ல அந்த நிர்பந்தத்திற்கும் தள்ளப்பட்டுள்ளார். கிட்டத்தட்ட வருடத்தில் 6 மாதம் மட்டும்தான் அந்த இடத்திற்கிட்டக்கையே போக முடியும். அப்படி இருந்தும் கிட்டத்தட்ட முடியும் தருவாய்க்கு வந்துவிட்டது. இந்த ப்ராஜெக்ட்ல ஒரு உலக சாதனையை நம்ம இந்தியன் ரயில்வே செஞ்சிருக்காங்க. உலகிலேயே மிக உயரமான தூண்களில் அமைக்கப்பட்ட ரயில் பாலம் இங்குதான் அமைக்கப்படுகிறது. தூண்களை அமைத்து அது மேல ட்ரஸ் எனப்படும் கம்பி கூடுகளால் கட்டப்பட்ட பாலத்தில் ரயில்கள் போக போகிறது. அதுவும் 2 குகைக்குள்ளிருந்து வெளியில வந்து ஒரு ஆற்றை கடந்து போகுது அப்படின்னும் பொழுது இது ஒரு பொறியியல் சாதனை. பல குகைகளை இவர்கள் நியூ ஆஸ்திரியன் டனலிங் மெத்தட்ல அமைச்சுட்டு வராங்க. அதுல வெர்டிகல் ஷாஃப்ட் ட்ரில்லிங்ன்ற மெத்தடை பயன்படுத்திருக்காங்க. பெரும்பாலும் குகைகளை 2 முனைகள்ல இருந்து நோண்டிட்டு வருவாங்க. ஆனா இவ்வாறு வந்துட்டு இருந்தா கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த குகைகள் எல்லாம் செய்வதற்கு பல வருடங்கள் ஆகும். அதனால பல இடங்கள்ல இருந்து மேலிருந்து செங்குத்தாக கீழே ஒரு குழியை நோண்டி பல இடங்கள்ல இருந்து இதை நோண்டி இந்த குகைகளை எல்லாம் முடித்து விட்டார்கள். பெரும்பாலான வேலை முடிந்து விட்டது. ஜிரிபம்லிருந்து இம்பாலுக்கு சாலை மூலம் வரணும்னா 10 மணி நேரம் ஆகும். அப்படின்னா 2 அல்லது 3 மணி நேரத்திற்குள்ள இந்த 100 கிலோமீட்டரை கடந்து விட முடியும். அப்படின்னும் பொழுது மிக மிக குறைந்த நேரத்துல தொழிலாளர்கள் வெளி மாநிலங்களுக்கு வேலைக்கு போகலாம், அல்லது அங்கு இருக்கும் தொழிற்சாலைகள்ல இருந்து பொருட்களை வெளியில எடுத்துட்டு வரலாம். சமீபத்தில் இந்த பாதையின் பயனை இம்பால் நகரம் பெற்றது. இதோடைய உண்மையான பயனை மக்கள் அனுபவிச்சாங்க. அதுதான் இப்ப நடந்துகிட்டு வர பிளாக்கேட முறியடித்த ஒரு முக்கியமான விஷயம். அதாவது இம்பாலுக்குள்ள எந்த ஒரு சரக்கும் போக முடியாத ஒரு சூழ்நிலை நிலவி வருகிறது. அந்த நேரத்துல ஒரு ரயில் வண்டியில சரக்கை எடுத்துக்கொண்டு மணிப்பூரில் இதுவரை கட்டி முடிக்கப்பட்டுள்ள பகுதி வழியாக இம்பால் நகரிலிருந்து 60 கிலோமீட்டருக்கு கிட்டக்க இந்த சரக்கை எடுத்துட்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. சரி, இவ்வளோ பெரிய திட்டம் செய்கிறோம், இதற்கு எதிர்ப்பு வராமலா இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இன்றளவும் இந்த திட்டத்திற்கெல்லாம் எதிர்ப்பு இருக்கு. பல போர்க்குழுக்கள் இந்த ரயில்களில் ஆயுதங்களை எடுத்துட்டு வராங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பொருளியல் எல்லாம் கிளப்பி விட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு இருக்கிற துருப்பு சீட்டு போகுது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி வதந்திகளெல்லாம் கிளப்பி விட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் பல வதந்திகள்லாம் இருக்கு. அரசாங்கம் இன்னொரு முக்கியமான வேலையும் செஞ்சது. வடகிழக்கு மாநிலங்களிலிருந்து எளிதாக கப்பல் இருக்கும் துறைமுகத்திற்கு வரணும் அப்படின்னா வங்கதேசத்திற்குள்ள போகணும் அப்படின்றதுனால திரிபுராவிலிருந்து வங்கதேசத்திற்கு ஒரு ரயில் பாதையை அமைச்சிருக்காங்க. எதிர்காலத்துல வடகிழக்கு மாநிலங்கள்ல இருந்து கொல்கட்டா வரணும்னா அஸ்ஸாம் வழியா சுத்திக்கிட்டு வரணும்னு அவசியம் இல்ல, வங்கதேசத்திற்குள்ள புகுந்து வரலாம் என்ற மாதிரி அதை அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த வடகிழக்கு மாநிலங்கள்ல இருந்து வருகின்ற சரக்குகளையும் வங்கதேச துறைமுகங்கள்ல எளிதாக கையாளலாம்ன்ற மாதிரி இதை அமைச்சிருக்காங்க. இதனால வங்கதேசத்திற்கும் வருமானம் கிடைக்கும், இருவருக்குமே இது பலன் தரும் என்றதுனால இந்திய அரசாங்கம் இதற்கான பணத்தை கொடுத்து இதை செஞ்சு முடிச்சிருக்காங்க. இந்த நூனி பாலம் பொறுமையாக நடந்து வருகிறது. காரணம் என்னன்னா அங்கு மணல் சரிவு அதிகமாக நடந்துட்டு இருக்கு. இந்த பாலம் வேலையெல்லாம் முடிந்தவுடன் இங்கிருந்து ரயில் மூலம் அனைத்து பொருட்களும் இம்பால் நகருக்குள் வந்துவிட்டால் இந்த இன்சர்ஜென்ட் குரூப்ஸ் சொல்லக்கூடிய இந்த போராளிகளுக்கு இருக்கும் அந்த ஒரு துருப்பு சீட்டான இந்த சாலையை மறிப்பது சுத்தமா அழிஞ்சு போயிடும். அதற்கப்புறம் அவர்களுக்கு இப்பொழுது கிடைக்கும் பணமான வழிப்பறி எல்லாம் சுத்தமாக குறைஞ்சிடும். அப்புறம் அதிகமான தொழில்களும் அங்கு வர ஆரம்பிக்கும். அங்கு இருக்கும் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தால் மக்கள் ஒருவரோடு ஒருவர் இணையக்கூடும். அப்படின்னும் பொழுது நார்மல் சீன் சொல்லக்கூடிய ஒரு சுமூக நிலை வரும். இப்போ அங்க என்ன நடந்தது? இடஒதுக்கீட்டிற்காக நடந்த சண்டை அதிகமாக வேலை கிடைத்தால் அது இல்லாமல் நீர்த்து போகும் இல்லையா? அதற்கு இந்த ரயில் திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, அதற்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா
இதிலிருந்து பெரிய அளவிற்கு அரசாங்கத்திற்கு வருமானம் வரப்போறது கிடையாது. இருந்தாலுமே தேசிய ஒருமைப்பாட்டிற்காக இதனை நேஷனல் ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்லி நாம் கட்டும் வரி பணத்திலிருந்து தான் இவ்வாறான திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றது. இங்க இருக்கிற மக்கள் தொகையே கிட்டத்தட்ட 30 லட்சம் தான். அப்படின்னும் பொழுது இவர்களால அவ்வளவு பெரிய தொகையை திரட்ட முடியாது. இந்தியா முழுவதும் இருக்கும் மக்கள் கொடுக்கும் வரி பணத்துல இந்த மொழியில் இருக்கும் மணிப்பூரில் இந்த ரயில் திட்டம் அமைக்கப்படுகிறது என்பது நம்ம அனைவருக்குமான பெருமை. இந்த ரயில் திட்டம் மட்டுமல்ல, வடகிழக்குல பல ரயில் திட்டங்கள் இவ்வாறு வருகிறது. இந்த மணிப்பூர்ல இதனோட நிறுத்த போகிறதுல இந்த ரயில் பாதையை அப்படியே நீடித்து மயன்மார் எனப்படும் பர்மா வரைக்கும் இதை விரிவாக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதே மாதிரி இந்த ஒரு ரயில் பாதை மட்டும் போதாது, இன்னொரு ரயில் பாதையும் வேற ஒரு வழித்தடத்திலிருந்து வரா மாதிரியும் வைக்கணும்ன்ற மாதிரி எல்லாம் திட்டமிட்டு இருக்காங்க. எதிர்காலத்துல இவை அனைத்தும் வரும். அப்படி வரும்பொழுது இன்று இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் என்று நம்ம நம்புவோம். இதனை செய்யும் பணியில் எத்தனை பேர் உயிர் இழந்தார்கள் என்பது மக்களுக்கு தெரியாது. அவர்களுடைய தியாகத்தால் நாளைய மணிப்பூர் சங்கதியினர் பயன்பெற போறாங்க. இந்த வீடியோவை ஷேர், லைக் மற்றும் கமெண்ட் செய்வதன் மட்டும்தான் யூடியூப் அடுத்தவர்களுக்கு காமிக்கும். உங்களால் முடிந்த பங்கையும் செய்யுங்கள். இந்த வீடியோவை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். இந்த மாதிரி வேற எந்த தலைப்பை பற்றி பேசணும் அப்படிங்கறதையும் கீழே கமெண்டா கொடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை ஃபார் நவ். ஜெய் ஹிந்த்.